என்னோட அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் வந்து சீனவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கஷ்டமான வேலைகள், இந்த ஒர்க் ஷாப் லைனை காடி ஸ்ப்ரே பண்ணுறது, காடி கத்தோ பண்ணுறது, வெல்டிங், அப்புறம் இந்த வீடு லைனுக்கு போனீங்கன்னா இந்த டைல்ஸ் போடுறது, ஒயரிங், ஏர்கானு, இந்த மாதிரி கான்ட்ராக்டான சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வேலைங்க பெரும்பாலும் சீனவங்க தான் ஒரு காலத்தில் செஞ்சாங்க. ஒரு காலம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-40 வருஷம் பின்னால் போய் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட வேலை செஞ்சதெல்லாம் தமிழவங்க தான். பெரும்பாலும் அவங்க முதலாளியாக இருந்தாங்க. நம்ம சிறு வயசுலலாம் அவங்கக்கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சோம். ஒர்க் ஷாப் லைன் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், நிறைய வேலைகள் தமிழவங்க ரொம்ப பேர் வேலை செஞ்சு இப்போ அந்த அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச தமிழவங்களுக்கெலாம் வந்துட்டு இன்றைக்கி நிலைமைக்கு 40, 50, 60 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசில் உள்ள தமிழவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனவங்க செஞ்ச தொழிலை கற்றுக்கிட்டு சீனவங்ககிட்டேருந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு தொழில் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்காங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அந்த தொழிலை வந்து இன்றைக்கி வெளிநாட்டுக்காரனுங்க நம்மக்கிட்ட வேலைக்கு எடுத்தோம். நம்மக்கிட்ட வேலை செய்யணும்னு சொல்லி எடுத்த போகிறாங்க அசைங்க வெளிநாட்டுக்காரவங்க. இன்றைக்கி அவங்க ஆதிக்கம் இன்றைக்கி அந்த தொழிலில் இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து வேலையை பறிக்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த டைல்ஸு, ஒர்க் ஷாப் லைனு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், நிறைய வேலைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல முடியாது. ரோட்டில் கடை போடுற வரைக்கும் இளநீ வெட்டி விற்கிறதுலேருந்து, ரொட்டி விற்கிறதுலேருந்து, சோளம் விற்கிறதுலேருந்து, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் லைன்லேருந்து எல்லாமே ஆதிக்கமும் இன்றைக்கி அவங்க கையில் இருக்குது. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழிலை செஞ்சு தான் சீனை வந்து இன்றைக்கி வந்து பணக்காரனாகவே இன்றைக்கி ஆகிட்டார். பெரிய முதலாளி ஆகி அவர் அந்த தொழில் செய்கிறத விட்டுட்டு அவர் இன்னும் பெரிய பெரிய தொழில் செஞ்சு இன்னும் மீண்டும் பணக்காரனாக போயிட்டுருக்காரு. மலாய்க்காரங்கள விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தில் எப்பயுமே ஒரு செல்வாக்கு இருக்கிறனால அங்கிட்ட அவங்களுக்கு வேலை கிடச்சிரும், அந்த வேலையை அவங்க செஞ்சிட்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன தொழில்கள் தான் நம்மளோட வேலை. இதெல்லாம் நம்ம வேலை தான். அந்த சின்ன சின்ன தொழில் எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம இதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை இல்லை இந்த நாட்டில். இன்றைக்கி இந்த வேலைகள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரன் ஆதிக்கம் செய்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்யாமல் விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும். படித்து இந்த டாக்டரு, லாயரு, அந்த மாதிரி ஒன்றும் பெரிய வேலை அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஓகே, நீங்கள் இந்த வேலை செய்ய வேணாம். நல்லா படிச்சிங்கன்னா உங்களை வந்து பாராட்டக்கூடிய விஷயம். படிச்சுட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைக்கு போயிடலாம். ஆனால் படிப்பு இல்லாமல் இருக்கிறதும் நம்ம ஆளுங்க தான் ரொம்ப படிப்பை பாதியோடு விட்டுட்டு படிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ நம்மளுக்கு என்ன பிடிமானம் இருக்குது? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க தான் பிடிமானம் இருக்குது. அந்த சின்ன சின்ன வேலையும் வந்து வெளிநாட்டுக்காரன் செஞ்சானா நம்ம என்ன செய்யறது? அவனையும் நம்ம ஏச முடியாது, ஏன்னா நம்ம செய்ய மாட்டேன்றோம். இன்னைக்கு நிலைமைக்கு அந்த சின்ன வேலையெல்லாம் செய்யாதனால தான் அவன் பூந்து செய்கிறான். நம்ம செஞ்சோம்னா ஒரு காலமும் அவனால் அந்த வேலையை செய்ய முடியாது. நம்மளுக்கு அந்த வேலையை ரொம்ப அழகாக செய்ய தெரியும். இப்படி இருக்காதீங்க. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து செய்கிற வழியை பாருங்கள். அவமானமாக நினைக்காதீங்க. இந்த சின்ன தொழிலிருந்து தான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பின்னால் சின்ன தொழில் செஞ்சு தான் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகியிருக்கான். வீடு வாசல் காடிகை எல்லா வசதியும் அவன் இந்த சின்ன தொழிலில் ஆரம்பித்து தான். அதை சின்ன தொழிலாக நினச்சி செய்யாமல் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன தொழிலில் ஆதிக்கம், நம்ம ஆளுங்களோட ஆதிக்கம் இருக்கணும், கொண்டு வர ஆரம்பிக்கணும் இன்னும் வேகமாக. அப்போ தான் இந்த வெளிநாட்டுக்காரங்களோட ஆதிக்கத்தை குறைக்க முடியும். சிந்திங்க, செயல்படுங்க.